அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகாவை காப்பாற்றணும், ரேணுகாவை விஜயோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜய், ரேணுகா, வெண்பா இவங்க 3 பேர் தான் ஒரு குடும்பமாக வாழணும். நம்ம பாதியில் நடிக்கிறதுக்காக வந்தோம். ஸோ நம்ம பாதியிலே விஜயோட லைஃப்பை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால மல்லி பத்தினா இப்போ ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு தான் அந்த ஆண்டி மடத்துக்கு போறாங்க. ஸோ அங்கே தெரிஞ்சவங்க மூலயமா தான் மல்லி அந்த மடத்துக்கே போறாங்க. இன்னொரு பக்கம் அன்னபூர்ணி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சோ மல்லி விஜயோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பேர குழந்தையோ ஒரு பேர புள்ளியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியமா நினைச்சிட்டு இருக்காங்க. மல்லி இந்த டைம் அன்னபூர்ணியமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிருக்கலாம், அதாவது ரேணுகா உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அன்னபூர்ணியம்மா கண்டிப்பா விஜய் கிட்ட போய் பேசியிருப்பாங்க. அதையும் அவங்க கிட்டயும் சொல்லாம மல்லி இப்ப அந்த ஆடி மடத்துக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோகர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, அதாவது நம்ம நினைச்சது உண்மைதான் மாப்பிள்ள, அவங்க ரேணுகா தான், நம்ம எதிர்பார்க்காத விதத்துல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரம் விஜய் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. விஜய் பத்தினா சரி மாமா, நான் உங்களை உடனடியா பார்க்கணும், நீங்க உடனடியா வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பத்தினா மனோகரை வர சொல்றாங்க. ஸோ மனோகர் போயிட்டு இந்த விஷயத்த பத்தி எல்லாமே விஜய் கிட்ட சொல்ல போறாங்க. விஜய் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண போறாரு தான். ஆனா ஒரு பக்கம் இப்ப ரேணுகா வந்தாலும் இவ்வளவு நாள் விஜயை நம்பிட்டு விஜயோட தாலியை கழுத்துல சுமந்துட்டு இருக்காங்க நம்ம மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறியா ஆக போதா, இல்ல ரேணுகாவா அந்த வீட்டுல இருந்துகிட்டு மல்லி என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாழ போறாரா, இதனால மல்லிக்கு பிரச்சனை வரப்போதா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.